வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே நம்ம சேர்க்கக்கூடிய சீரக சம்பா அரிசியும் நம்ம வறுத்து பொடி பண்ணி சேர்க்கக்கூடிய அந்த கரம் மசாலாவும் தான். அந்த அரிசி பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையை கொடுக்கும். பட் பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி இருக்காது. அதே போல் நம்ம இந்த பிரியாணி கவனித்து சாப்பிடும்போது அந்த கரம் மசாலையோட வாசனை வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் தூக்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி பயன்படுத்தி தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான கரம் மசாலாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக வறுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன பொருட்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் எண்டில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு துண்டுகளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து அந்த கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திரியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையிலே கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி இந்த மாதிரி நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஊற வச்சிடுங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாத்திரம் வந்துட்டு இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இடையில நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இந்த மசாலா நல்லாவே சுருண்டு பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா தயாராகிருக்கு. இது கூடவே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற அந்த மட்டன் துண்டுகளையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த மட்டன் துண்டுகளையும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம வேக வைக்கலாம். இப்போது ஓரளவு நல்லா கறி வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது எந்த டம்ளரால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன். நார்மலாக வந்துட்டு கறி துண்டு வந்து நல்லா இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5-6 விசில் விட்டிங்கன்னா போதும். கறி கொஞ்சம் ஹார்டாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 7-8 விசில் கூட வைங்க. அப்போ தான் நல்லா கறி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வைக்காதீங்க. மிதமான தீயில் வச்சு விசில் வைங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா மிருதுவாக இருக்கும் கறி சாப்பிடும்போது. இப்போது ஒரு 6 விசில் பொறுத்து கறி எல்லாமே நல்லா வெந்து நல்லா அந்த மசாலாவுடைய கலர்லாம் நல்லா அந்த கறியில் ஏறி ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக தயாராகிருக்கு. இது கூட 3 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதித்த தண்ணி, அதாவது சுடு தண்ணி சேர்க்குறேன் நான்.
2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தான் வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் சேர்த்துருக்கோம் நம்ம கறி வேக வைக்கும்போது. இப்போது ஒரு 3 டம்ளர் சேர்த்துருக்கோம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது இது நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசியவும் சேர்த்து அந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்க போகிறோம். விசில் விட போகிறது கிடையாது. அந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் ஒரு 2 முறை இடையில கிளறி விட்டிங்கன்னா போதும். அடிக்கடி கிளறி விட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் குக்கரை நல்லா மூடிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது சிம்மருக்கு மாற்றிடுங்க. குக்கர் வந்துட்டு விசில் வராது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா விசில் வந்துட்டு குழஞ்சி போயிடும் பிரியாணி. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பரான இந்த பிரியாணி வந்துட்டு தயாராகிடும். இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி தயாராகிடும். அரிசி இந்த பார்க்குறதுக்கு ரொம்பவே இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை தெரியும். கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்சம் நீங்கள் லேட்டாக பார்க்கும்போது சாதம் வந்துட்டு ரொம்பவே உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக அந்த கரம் மசாலாவோடைய வாசனையோட ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சாதம் பார்க்கும்போதே தெரியும் அந்த பிரியாணியோடைய வந்துட்டு நல்லா உதிரியாக சூப்பராக நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.